ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி சென்னை குப்பத்தில் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. இப்பொழுது உங்களுக்காக நான் திருக்குறள் கதையை சொல்லப் போகிறேன். கற்றதனால் ஆய பயன்கள் வாளறிவன் நட்கால் தொழா அறிவினை. கடவுளின் திருவடிகளை வணங்காதவன் என்ன படித்திருந்தாலும் ஒரு பயனும் இல்லை. பாலன் ஒரு பட்டதாரி. பள்ளியிலும் கல்லூரியிலும் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற ஒரு அறிவாளி. அவன் ஒரு சீர்திருத்தவாதி. அவன் ஒரு நாள் தன் சொந்த ஊருக்கு செல்லும் போது அவன் பயணம் செய்து வந்த பேருந்து பழுதாகி ஒரு கிராமத்தின் அருகே நின்றுவிட்டது. இரவு நேரமாகிவிட்டதால் பழுது நீக்கி மறுநாள் தான் பேருந்து Head east toward Vania Street, then turn left onto Vania Street. பாலனுக்கு பசி எடுத்ததால் உறக்கம் வரவில்லை. கிராமத்திற்குள் சென்றான். அங்கு அவனை பார்த்த விவசாயி ஒருவர் உணவருந்த தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். பாலனுக்கு உணவு படைத்தவன் அவனை பார்த்து, ஐயா, உண்பதற்கு முன் இறைவனுக்கு ஒரு நன்றி கூறிவிட்டு உண்பதே எங்கள் வழக்கம். நீங்களும் அப்படியே செய்யலாமே என்றான். முற்போக்கு சிந்தனைகளை கொண்ட பாலன் இறைவணக்கம் செய்ய மறுத்தான். இறைவனுக்கு எதற்காக நன்றி கூற வேண்டும்? நிலத்தில் பாடுபட்டு உழைப்பது நீ, மண்ணில் விதைத்து எனக்கு உணவு கொடுப்பது நீ. உனக்கு வேண்டுமானால் நான் நன்றி கூறுகிறேன். இறைவனுக்கு எதற்காக நான் நன்றி கூற வேண்டும் என்றான். அவனை விவசாயி வியப்புடன் பார்த்தான். படித்தவராகிய நீங்களா இப்படி பேசுகிறீர்கள்? மண்ணில் விதைத்த விதை தானியமானது அவன் செயல். நீங்கள் குடிக்கும் குடிநீர், சுவாசிக்கும் காற்று எல்லாம் அவன் தந்ததே. அந்த இறைவனுக்கு ஒரு நன்றி